ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம குழந்தைய கேரி பண்ணும்போது ப்ரெக்னன்சி டைமில் அந்த வயிறு அப்படியே என்லார்ஜ் ஆகி வரும்போது அந்த மசில் அப்படிங்கிறது ஆப் மசில், கோர் மசில் அப்படியே ஓப்பன் ஆகும், கேப் விழும். ஆனால் டெலிவரிக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மாதத்துக்குள்ளே அது அப்படியே ஜாயிண்ட் ஆகி ப்ராப்பர் ஆகிடும். பட் ஒரு சிலருக்கு அந்த கேப் அப்படிங்கிறது, அந்த பெல்லி செப்பரேஷன் அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். அதை டயாசசிஸ் ரெக்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்க வெயிட்டை குறைக்கணும், வயிறை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே எடுத்த உடனே க்ரன்ச்சஸ் இல்லைனா சிட்டப்ஸ் இந்த மாதிரி ஹெவியாக கோருக்கு எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது. இது ப்ரெக்னன்சி டைமில் அந்த மாதிரி வயிறு என்லார்ஜ் ஆகிறதுனால மட்டும் வர கிடையாது. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், நல்ல ஒபீஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் கூட இந்த பெல்லி செப்பரேஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்க எப்படி அந்த டிஆர் இருக்கா, பெல்லி செப்பரேஷனுங்கிறது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படிங்கிறக்காகவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயுமே சில எக்ஸசைஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதையும் செக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ இந்த மம்மி டம்மி பெல்லி செப்பரேஷனால் வந்த மம்மி டம்மி குறையிருக்கு, கிரன்ச்சஸ், சிட்டப்ஸ் இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் கோரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணுறக்குள்ள டிஆர் எக்ஸசைஸ் 10 எக்ஸசைஸ் தான் இந்த பதிவிலையும் பார்க்க போகிறோம். இதை டெலிவரி முடிஞ்சவங்க நார்மல் டெலிவரி எந்த இஷ்யூஸும் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 மந்த்துக்கு அப்புறம் கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்பிட்டேஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். முதல்ல ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுவே சிசேரியன் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்த் கண்டிஷன் எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னா ஈவன் ஒரு தடவை டாக்டரை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். எந்த டைமில் வேணாலும் செய்யலாம். மார்னிங், ஈவினிங், எனக்கு இப்போ தான் டைம் கிடைக்கிது குழந்தை தூங்கும்போது அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க எனி டைம் செய்யலாம். இல்லை எனக்கு டெலிவரி ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு இப்போ பண்ணால் எனக்கு ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு இதுதான் எக்ஸசைஸ். பட் இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே முடிஞ்சிடும், உங்களுக்கு கேப் க்ளோஸ் ஆயிரும் அப்படிங்கிறலாம் சொல்ல முடியாது. நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுங்கள், உங்களுக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஸோ இப்போ வாங்க 10 எக்ஸசைஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எண்டில் போகும்போது ஒரு லைக் போட்டு போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட யார் யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கூட எல்லாம் கட்டாயம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க இப்போ எக்ஸசைஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முதலே சொல்லியிருந்தேன், க்ரன்ச்சஸ் மாதிரிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ ஸ்லோலி ரிலாக்ஸாக படுத்துக்கோங்க. ஜஸ்ட் காலை ஃபோல்ட் பண்ணுறீங்க, உங்கள் நீயை எங்கே வரைக்கும் முடியுதோ கொண்டு வரீங்க. தென் ஸ்லோலி டவுன், முட்டை அப்படியே செஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு வர்ற மாதிரி எய்ம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. எங்கே வரைக்கும் முடியுதோ கொண்டு போகிறீங்க. தென் ஸ்லோலி டவுன், அப், ஸ்லோலி டவுன். உங்களுக்கு பேக் பெயின் மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் சப்போர்ட்டுக்கு பட்டு கீழே கை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப், டவுன். எப்போவுமே கோர் மசிலை, ஆப் மசிலை உள்ளே பார்த்து உங்களோட பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மலாக இருங்க. ஸோ ரெண்டாவது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, காலை 90 டிகிரிஸ் வச்சுக்கோங்க. கை ரெண்டையும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து வலது கையை கீழே கொண்டு போகிறீங்கன்னா இடது கால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ஸ்ட்ரெயிட். அடுத்து இடது கை கொண்டு போகிறீங்க அப்படின்னா வலது கால் ஆப் ஸ்ட்ரைட். Breathing normal, slow and steady. அவசர அவசரமாக கையும் காலையும் அசைக்காதீங்க. பொறுமையாக இந்த மாதிரி எங்கெல்லாம் ஒவ்வொரு கை கால் இந்த மாதிரிலாம் வருதோ, இப்போ ஃபுல் வெயிட்டு இந்த காலில் இருக்கும்போது கோருக்கு அது சேலஞ்சிங்காக இருக்கும். ரிலாக்ஸ். மூணாவது எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறது க்ளூட் பிரிட்ஜ். க்ளூட் பிரிட்ஜ் மாதிரி ஒரு நல்ல எக்ஸசைஸ் இதுக்கு டிஆருக்கு கிடையாது. ஈஸியாகவும் பண்ணலாம், சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ். அதில் என்ன வேரியேஷனில் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கால் ரெண்டையும் நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. 2 காலுக்கு இடையில் கேப் இருக்குது. நல்ல க்ளூட் டைட், ஆப்ஸ் டைட், பட்டை நல்லா அப் மேலே தூக்கியிருக்கீங்க. தென் ஸ்லோலி டவுன். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. 2 காலும் சேர்த்து இருக்குது. இங்கேருந்து அப்படியே அப், தென் ஸ்லோலி டவுன். ஸோ ஒரு தடவை வைடாக காலை வச்சுட்டு ஆப், பட் அப், ஸ்லோலி டவுன். 2 காலையும் சேர்த்து வச்சு நேராவாக, கேப்பே இல்லை. இங்கேருந்து அப்படியே ஆப் அண்ட் ஸ்லோலி டவுன். நாலாவது எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறது அதுவுமே க்ளூட் பிரிட்ஜில் ஹோல்டில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்க போகிறோம். அகெயின் ஆப்ஸ் டைட், க்ளூட் டைட், மேலே கொண்டு வந்திருக்கீங்க பட்டை. இந்த க்ளூட் பிரிட்ஜ் ஹோல்டுலேயே பொறுமையாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வரைக்கும் நீயை டக்கின் பண்ணுறீங்க, உள்ள வரைக்கும் கொண்டு வரீங்க, வயிறொட்டி. தென் ஸ்லோலி டவுன், ஆப்ஸ் டைட், டவுன். எவ்வளோ வரைக்கும் முடியுதோ டவுன்.
down, down, slowly but down. ஒரு க்ளூட் பிரிட்ஜில் போயிட்டு ஒரு 4 தடவை இந்த மாதிரி பண்ணிவிட்டு முடியலன்னா ஒரு தடவை பட்டை கீழே கொண்டு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகெயின் பண்ணலாம். இப்படியே நீங்கள் பண்ணிட்டு போகலாம். 5வது எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேராக டவுன், கால் முட்டு ரெண்டும் இடுப்புக்கு நேராக டவுன். இங்கேருந்து அப்படியே நம்மளோட ஸ்பைனை அப்படி மேலே பார்த்து கொண்டு போகிறீங்க. உங்களோட சின் செஸ்ட்டில் வந்து டச் ஆகட்டும். ஆப்ஸ் வயிறில் நல்லா உள்ளே இழுத்துட்டு போகிறோம். தென் ஸ்லோலி டவுன், நார்மலாக ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. தென் அகெயின் ஸ்லோலி டவுன். ஸ்பைன் அப்படியே ஒரு தலைகீழ ஒரு வைடு யூ போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஆப்ஸ் நல்லா உள்ளே இழுத்து வைக்கிறோம். நல்ல உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி. தென் சென்டர். லாஸ்ட் டைம். தென் சென்டர். ரிலாக்ஸ். அடுத்த எக்ஸசைஸ் வலது கையை தூக்குனீங்கன்னா இடது கால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி சென்டர். இடது கையை தூக்குறீங்கன்னா வலது கால் டவுன். நெக்ஸ்ட் டவுன். இதில் அவசரமாக பண்ணாமல் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் மெதுவாக கால் தூக்குது, கையும் போகுது. கோர் மசில் டைட், ப்ரீத்திங் நார்மல். லாஸ்ட் ஒன் டைம். ஸ்லோலி டவுன் அண்ட் ஒரு தடவை சைல்ட் போஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது எக்ஸசைஸ் மாடிஃபைடு பிளாங்க் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இது கேட் அண்ட் கவ் மாதிரி இருக்கிறதுலையே வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஜஸ்ட் பட்டை தூக்கிட்டு கோ அப். ஒரு மவுண்டன் போஸ்க்கு பண்ணுவோம்ல அது மாதிரி. தென் ஸ்லோலி டவுன், கோ அப், slowly down, go up, slowly down. ஸோ இது கொஞ்சம் பழகினதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த்து கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் இதே பொசிஷனில் கொஞ்சமாக முட்டு மேலே தூக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் பிளாங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போதும். ஸோ இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது சைடு பிளாங்க். ஆனால் முட்டு கீழே வச்சு சேஃபாக பண்ண போகிறோம். முட்டு கீழே இருக்கட்டும், 2 முட்டுமே கீழே இருக்கட்டும். பட்டை மேலே தூக்குங்க. ஸோ இங்கேருந்து பல்ஸ் டவுன், தென் அப், டவுன், தென் அப், டவுன், அப். செஸ்ட் நல்லா ஓப்பன், பொறுமையாக டவுன், அப். அதுவே சைட் சேஞ்ச் பண்ணியும் 2 முட்டு கீழே வச்சுக்கிறோம். அவசரப்பட்டு தூக்கிட்டு நீங்கள் ஃபுல் இதில் இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 2 முட்டும் கீழே வச்சு ரிலாக்ஸாக அப் டவுன், அப் டவுன். ஒவ்வொரு தடவையும் போய் கீழே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சின்னா ஜஸ்ட் கீழே வரைக்கும் போங்க, ஃப்ளோரில் டச் பண்ணாமல் மேலே வந்துடுங்க. அப் டவுன், அப் டவுன், ஆப்ஸ் டைட். அடுத்த எக்ஸசைஸ் இப்படி படுத்துக்கோங்க. ஸ்பைன் அப்படியே 2 காலையும் ஒரு சைடு திருப்புறீங்க. தென் சென்டர், ஒரு 90 டிகிரி ரேஸ், அகெயின் ஃபோல்ட், அடுத்த சைடு, தென் சென்டர், அப், திரும்ப ஃபோல்ட். முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஸ்பைன் ட்விஸ்ட், சென்டர், 90 டிகிரிஸ், ஃபோல்ட், அடுத்த சைட் ஸ்பைன் ட்விஸ்ட். ஷோல்டரை தூக்காமல் பார்த்துக்கோங்க. சென்டர், 90 டிகிரிஸ், ரிலாக்ஸ். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான 10 எக்ஸசைஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கும் பெல்லி செப்பரேஷன் டிஆர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இந்த செட் ஆஃப் எக்ஸசைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்களோட கோர் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, கேப் கம்மி ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் கோர் எக்ஸசைஸ் எது வேணாலும் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.